வணக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நடத்திய மோடி ஆட்சிக்கு எதிரான மாபெரும் போராட்டத்திற்கு பிறகு இந்தியாவுடைய மிக முக்கியமான 3 மாநிலங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல்களில் பாஜக வரலாறு காணாத படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. வளைகுடா மண்ணில் 80க்கும் அதிகமான ஐரோப்பிய கம்பெனிகள் கலந்து கொண்ட சிறந்த ஆர்கிடெக்ட் போட்டியில் ரைசிங் ஸ்டார் பட்டம் வென்ற சாதனை தமிழர் நவீத் முகமது அப்துல் ரஹ்மான். குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டுமானால் பீகாரினுடைய தலைநகர் இருக்கக்கூடிய பாட்னாவுக்கு உட்பட்ட ஒரு தொகுதி ஒன்று இருக்கிறது, பங்கிம்பூர். இந்த தொகுதி என்பது குஜராத் பாஜகவிற்கு எப்படியோ, உத்தரப்பிரதேசம் எப்படியோ, ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய நாக்பூர் எப்படியோ, அப்படி பாட்னாவில் இந்த தொகுதி என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய சோதனை களம். 1995 ஏறத்தாழ 30 வருடங்களாக பீகாரில் எந்த இடத்தில் பாஜக படுதோல்வியை சந்தித்தாலும் இந்த இடத்தில் தோல்வி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த அளவிற்கு பாஜகவினுடைய கோட்டை என்று அழைக்கப்பட்ட பங்கிம்பூர் என்று சொல்லக்கூடிய தொகுதியில் படுதோல்வியை பாஜக சந்தித்திருக்கிறது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவினுடைய தேசிய தலைவராக சமீபத்தில் ஒருத்தரை நியமனம் செய்தார்கள் இல்லையா, நிதின் நபின். இவருடைய சொந்த தொகுதி. அவர் அதனால தான் அங்கிருந்து ரிசைன் பண்ணி தேசிய தலைவர் பொறுப்புக்கு வந்தார். அதனால தான் அங்கே இடைத்தேர்தல் நடந்திருக்கிறது. அந்த தேர்தலில் தான் பாஜகவினுடைய வேட்பாளர் நீரஜ் குமார் மாபெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார். நமக்கு இங்கே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? 200க்கும் அதிகமான இடங்களில் பீகாரில் வெற்றி பெற்றார்கள் பாஜக. மேற்கு வங்கத்தில் வெற்றி பெற்றார்கள் இல்லையா? இப்போ பீகாரில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது யார்? பாஜக. அப்படி இருக்கும்போது வந்த குறுகிய காலகட்டத்திலேயே அவர்களுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய பகுதியில், குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 வருடமாக தோல்வியே சந்திக்காத ஒரு பகுதியில் பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. அப்படின்னா மிக முக்கியமான காரணம் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த பாட்னாவில் இருக்கக்கூடிய இந்த பங்கிம்பூர் தொகுதியில் தான் ஏராளமான நீட் சென்டர்கள் இருக்கிறது. நீட் சென்டர்கள் எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கொள்ளையடிப்பதற்காக மோடி அரசாங்கத்தால் கொண்டு வந்திருப்பதுதான் இந்த நீட் சென்டர் அப்படிங்கிறது. நீட்டுங்கிற திட்டமே கொள்ளையடிப்பதற்காகத்தான். முன்னாடியெல்லாம் நீட் அப்படின்னா பணம் கொடுப்பது சட்ட விரோதம். இன்னைக்கு அதை சட்டமாக்கிட்டாங்க. பணம் கொடுத்து உனக்கு சீட்டு வாங்கிக்கலாம். இதானே இவர்களுடைய திட்டம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ நீட் சென்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, நகர்ப்புற மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பாஜக சந்தித்திருக்கக்கூடிய படுதோல்வி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிகுறியை இந்திய அரசியலுக்கு சொல்கிறது. என்ன தெரியுமா? மோடியின் அரசியல் காலம் முடிவிற்கு வந்துவிட்டது. ஆர்எஸ்எஸ்க்கு இனி இந்தியாவில் இடமில்லை. அதை உறக்கச் சொல்லி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. இப்போ பீகாரில் தோல்வி மட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும் மத்திய பிரதேசத்தில் பாஜகவா ஆளும் கட்சி. பாஜக தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி. இங்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. அங்கு காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இப்போ குஜராத்திற்கு வாங்க. இந்த இடைத்தேர்தலில் குஜராத்தில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் என்ன தெரியுமா, இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அங்கு அவர்கள் எந்த காலத்திலும் வாங்காத அளவிற்கு மிக குறைவான வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள். மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் வாக்கு வங்கியில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ இதெல்லாம் நம்ம பேசும்போது நம்ம சொல்ல வேண்டியது, இதெல்லாம் வாக்கு எந்திரங்களுடைய அடிப்படையில் நடைபெற்ற தேர்தல்கள். இதை முழுமையாக நான் நம்பணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவரவர்கள் விருப்பம். ஏன்னா இந்த தேர்தல்களில் மிகப்பெரிய குளறுபடிகள் நடக்குது. இந்த சிஸ்டத்திலேயே, இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் நடந்துபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் சிஸ்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சந்தேகங்கள் இந்திய மக்களுக்கு வெகுவாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது நம்மை ஒருபுறம் மகிழ்ச்சிக்குட்படுத்தினாலும் நமக்கு முழுமையாக மகிழ்ச்சி அடைய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இல்லையா? இப்போ நம்ம இன்னொரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ பாஜக படுதோல்வியை சந்தித்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் என்டிடிவி, அதானியுடைய என்டிடிவி இருக்கு இல்லையா, அந்த என்டிடிவி ஒரு செய்தியை வெளியிடுறான். என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா, இன்றைய தலைமுறையினர், அந்த தலைமுறையினர் மத்தியில் அதிகமான செல்வாக்கு பெற்ற இந்திய தலைவர் யார்? இதான் அவர்களுடைய ஒரு செய்தி. அதில் முதன்மை இடத்துல யார் இருக்கா அப்படின்னா நரேந்திர மோடி. 39.7
7% பேருக்கு மோடியை பிடிச்சிருக்கான். இதை சொல்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி NDTV-காரன் இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இப்படி ஒரு செய்தியை போட்டிருப்பாரான். ஏன்னா மோடி தானாகவே ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து சமூக ஊடகத்தில் போட்டார். அதில் என்ன சொன்னார்? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையினர் என்ன கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மோடியினுடைய நீட்டுக்கு எதிராக போராடியவர்கள் யார்? ஜென்சி தலைமுறையினர் தானே. இந்தியாவெங்கிலும் இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்கள் மோடியினுடைய நீட்டுக்கு எதிராக தர்மேந்திர பிரதானை பதவி விலக வைப்பதற்கு போராட்டம்ங்கிறத நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவோமா? அந்த போராட்டத்தை ஒட்டி மோடி சொல்கிறாரு, அதில் கலந்து கொண்டவர்கள் ஜென்சி தலைமுறையினர் எல்லாரும் என்ன கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே பேசின வீடியோவை நம்ம பார்த்தோமா இல்லையா? இதெல்லாம் நடந்தது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மீண்டும் மீண்டும் ஊடகங்களை வைத்து பொய்யான செய்திகளை வைத்து மீண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வர முடியுமான்னு பார்க்குறாங்க. இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். ஏதோ 20 லட்சம் பேருக்கு என்ன வேலை கொடுக்க போகிறாங்களாம், சிப்பு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்கன்னு வடை சுடுறாங்க. நமக்கு இன்றைக்கு தெரியும், உலகத்திலேயே அதிகமான வேலை இழப்பை சந்திக்கக்கூடிய வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவுக்கும் இடம் உண்டு. அது மோடியினுடைய சாதனை. நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கு பாஜகவுக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இடங்கள்னால் எங்கே? நகர்ப்புறங்களில் தான் இருக்கும். இன்னமும் கிராமங்கள் காங்கிரஸையும் மாநில கட்சிகளையும் தான் விரும்புகின்றன. ஒருபோதும் பாஜகவை விரும்ப மாட்டார்கள். நகர்ப்புறங்களிலேயே இவ்வளவு பெரிய பேரிடியை சந்தித்திருக்கிறது என்றால் பாஜக வரலாறு காணாத மாபெரும் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதில் நீங்கள் எந்த விதமான மாற்றுக்கருத்து போனால், ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே இது என்ன இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் முறையின் மீது நமக்கு ஒரு அச்சம் இருக்கிறது இல்லையா? அதில் மாற்றம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதானே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் குளத்தூர் தொகுதியிலிருந்து வரக்கூடிய செய்திகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பதைப்பதைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்படி தேர்தல் நடந்தால் எப்படி? அது சுப்ரீம் கோர்ட் கையில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் இது தொடர்பாக என்ன தீர்ப்பை அவர்கள் சொல்லப் போகிறார்கள், என்ன விதியை அவர்கள் புறப்படுவிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. அதை ஒட்டித்தான் நமக்கு நம்ம இதெல்லாம் நினச்சி ஆசுவாசமாக இருக்கலாமா, நிம்மதியாக இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் ஒன்றை மட்டும் உறக்கச் சொல்கிறது. இந்தியா மாபெரும் மாற்றத்தை விரும்புகிறது. இந்திய இளைஞர்கள் பாஜக RSSஐ விரும்பவில்லை. அது இந்தியாவிற்கு கேடு என்பதை அவர்கள் தெள்ளத் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது மட்டும் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.